தயவு பதிவு 6 நடராஜபதி மாலை திருஅருட்பா 6ஆம் திருமுறை. மூலமும் விளக்க உரையும். விளக்க உரை அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பாடல் எண் 5. எண்ணிலா அண்ட பகிரண்டத்தின் முதலிலே, எண்ணிலா அண்ட பகிரண்டத்தின் முதலிலே, இடையிலே கடையிலே மேல் ஏற்றத்திலே, அவை உள்வூற்றத்திலே திரண்டெய்து வடிவம் தன்னிலே, திரண்டெய்து வடிவம் தன்னிலே. கண்ணுரா அருவிலே, கண்ணுரா அருவிலே, உருவிலே குருவிலே, கருவிலே தன்மை தனிலே, கலையாதி நிலையிலே, கலையாதி நிலையிலே சத்தி சத்தாகி கலந்தோங்குகின்ற பொருளே, தென்னிலா காந்தமணி மேடைவாய் கோடைவாய் சேர்ந்து அனுபவித்த சுகமே, சித்தெலாம் செய்யவல்ல தெய்வமே, சித்தெலாம் செய்யவல்ல தெய்வமே. என் மனத்திருமாளிகை தீபமே, என் மனத்திருமாளிகை தீபமே. துன்னுரா சாந்த சிவஞானிகள் உளத்தே சுதந்தரித்து ஒளி செய் ஒளியே, சுத்த சிவ சன்மார்க நிதியே அருட்பெரும் ஜோதி நடராஜபதியே, சுத்த சிவ சன்மார்க நிதியே அருட்பெரும் ஜோதி நடராஜபதியே. உரை விளக்கம். துன்னுரா சாந்த சிவஞானிகளின் திருவுள்ளத்தை கோயிலாக கொண்டு எழுந்தருளி சர்வ சுதந்திரராய் விளங்கி கொண்டு உள்ளாராம் நம் சுத்த சன்மார்க்க அருட்ஜோதி ஆண்டவர். துன்னுராத என்றால் பயம், இச்சை முதலியவற்றால் உட்சலித்தலும் நடுக்குறுதலும் இல்லாத நிலையானதாம் உபசாந்த சித்தர்களின் அந்த திருவுள்ளம். இதில்தான் நமது அருள் ஒளி ஆண்டவர் ஆடாதே அசையாதே இருந்து கொண்டு உலகுயிர்களையெல்லாம் ஆட்டி வைத்து கொண்டே இருக்கின்றாராம். இந்த அருட்ஜோதிபதி ஒரு நிலையில் மற்றும் சலியாது உள்ளே நிலவுகின்றவராயும், ஒரு நிலையில் முற்றும் சலியாது உள்ளே நிலவுகின்றவராயும், மற்றொரு புறநிலையிலே ஓயாது அருட்பெருநடனம் புரிந்து கொண்டே உள்ளவராயும் இருக்கின்றார் என்பது உண்மையாகும். இப்படி இருமை கொண்டு இலங்கும் இறை ஒளியைத்தான் நம் சுத்த சன்மார்க்க நிதியாம் அருட்பெரும் ஜோதிபதியாக போற்றிக் கொள்ளுகின்றார் நமது வள்ளல் பிரான்.
அந்த அருள் நடனபதியை தன் சுத்த மனத்தில் சுடர்விடும் அருட்ஜோதி தீபமாக காண்கின்றார். அந்த தீபச்சுடர் வண்ணமாய் எழுந்தருளி விளங்குகின்ற பரம்பொருள் சித்தலாம் செய்ய வல்ல தெய்வமாக இருக்கின்றதாம். இந்த அனுபவம் தான் பின்னர் சித்திவளாக திரிமாளிகையில் தான் திருக்காப்பிட்டு கொள்ளுவதற்கு முன் தனது ஆன்ம நேயர்களுக்கு ஒரு திருவிளக்கை ஏற்றி கொடுத்து அதிலே அருட்ஜோதி ஆண்டவரை பாவித்து வழிபட்டு வரும்படியாக கூறினார் நமது அடிகளார் என்று அறிகின்றோம். பல பல தெய்வ திருவுருவங்களையும் சின்னங்களையும் வைத்து வழிபட்டு அவற்றில் லயித்து போய்விடுவதை காட்டிலும் இந்த தீப ஒளியிலே எல்லாம் வல்ல ஆண்டவரை பாவித்து போற்றி முடிவில் அப்படியே அதை அகத்திலே கொண்டு முடிவில் அப்படியே அந்த தீப ஒளியை அகத்திலே கொண்டு அத்துவிதமாகி அருளொடு நிலைத்தலால் எல்லா நலமும் பெற முடியும் என்பது சுத்த சன்மார்க்க அனுபவமாக இருக்கின்றதாம். மனத்திலே அருள் ஒளி உண்டானால் வாக்கிலும் காயத்திலும் அது நிரம்பிட அருளானந்த வாழ்வு சித்திக்கும் என்பது திண்ணம். அருட்ஜோதி நிதி என்னும் நடராஜபதியையே சக்தி சத்தாகி கலந்து ஓங்குகின்ற பொருளாக பகர்கின்றார். சக்தி அல்லது சக்தி என்பது திருவருளே ஆகும். அது கடவுளரின் அருள் ஒளியாம் சத்துதான். சிவ சிவ என்பது கடவுளின் ஒளியையும் சக்தி ஆகிய அருளையும் குறிப்பது போன்று தத் சத் தத் சத் என்பதும் ஒளியுடை அருளையே சுட்ட வந்ததாக கொள்ளலாம். இந்த உண்மையின் ஆதாரத்திலே தான் நம் நடராஜபதியை சக்தி சத்தாகி கலந்த பொருளாக கூறினார் என்று அறிதல் வேண்டும். அந்த சக்தி சத்தாம் அருள் ஒளியின் காரியப்பாடே இப்பிரபஞ்சத்தின் எண்ணறிய அண்ட பகிரண்டங்களாம். இந்த அண்டகோடிகள் தோற்றி விளங்கும் வகையும் இங்கு தெளிவு செய்யப்படுகின்றதாம். பெருவெளியில் செறிந்த இந்த பேர் ஒளிதான் ஒரு கூறு திரண்டு ஜோதி அண்டமாய் உள்ளது. இதுதான் அந்த அண்டத்தின் முதல் நிலையாம். பின்னர் இது நின்று பல கூறுகள் பிரிந்து பூதாண்டங்களாக சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்ற நிலை இடைநிலை தோற்றமாம். முடிவிலே அந்த பூதாண்டங்கள் சிதைந்து ஜோதி அண்டமும் வெடித்து ஒளிவெளி மயமாதலும் கடைநிலையாக கூறப்படும். இந்த ஜோதி அண்டத்திலிருந்து வரும் ஒளியும் அருட்சக்தியும் பிண்ட உயிர் பொருள்களாய் உண்டாகும்போது அறிவு விளக்கமாகிய ஏற்ற நிலையும் உயிராற்றல் நிலையாகிய ஊற்றமும் இவை விளங்கும் புறநிலையாகிய வடிவத் தோற்றங்களும் உண்டாகின்றனவாம். இவ்வளவும் உருவப் பிரபஞ்சம் கண்ட நிலைகளாம். மேல் கட்புலனாகாத அருவ நிலையில் இருக்கும் அந்த அருவ நிலைக்கு ஆதாரமான ஒன்றே அருளாய் இருத்தலின் அந்த அருள் வடிவை அருவ உருவாக கொள்ளுகின்றனர். அந்த அருள் வடிவமே ஒளிநிலை கொண்டதாய் இருத்தலின் குரு ஆகவும் குறிக்கப்படுகின்றது. அந்த அருள் ஒளி குருநிலைக்கு கருநிலை அனாதி இயற்கை உண்மையே ஆகும். இந்த இயற்கை உண்மைத்தான் சத்து என்று உரைக்கப்படுவதால் இதன் இயற்கை விளக்க
சித்து நிலையே இதன் தன்மையாக மொழியப்படுவதாம். இவைகள் யாவும் கலையறிவுக்கு ஏகதேசம் தோற்றுவனவே ஆகும். இக்கலை ஞானத்திற்கு அதீதத்திலே அதற்கு அனாதி காரணமாயிருக்கின்ற அருள் ஞானத்திற்கே உண்மை முற்றும் வெளியாவதாய் உணர்த்தப்படுகின்றோம். கலையாதி நிலை என்பது அருட்பெருநிலையே ஆகும். இதிலேதான் நம் அருட்ஜோதி நடனபதியின் உண்மை கண்டுகொள்ளப்படுகின்றது. நமது அருட்ஜோதி நடனபதியின் சேர்க்கையால் கிடைக்கப்பெற்ற இன்பானுபவத்திற்கு தென்னிலா காந்த மேடைவாய் கோடைவாய் சேர்ந்து அனுபவித்த சுகமே என ஒரு உவமை விளக்கம் கொடுக்கின்றார். அதாவது, இந்த உலகில் பேரின்ப சுகம் இப்படிப்பட்டது என எவராலும் விளக்கி கூறற்கு இல்லாதது. ஆதலின் அதனை ஏதோ ஓர் உவமை வகையால் ஏகதேசம் விளக்கி காட்டுவதுதான் வழக்கமாக இருக்கின்றதாம். இங்கு எடுத்து கூறப்படுகின்ற அந்த சுகானுபவ விளக்கம் இதுதான். தென்னிலா, அதாவது தெளிவான முழுமதி வானிலே பளிச்சென்று ஒளிருகின்ற ஓர் இரவு நேரம், அதுவோ சித்ரா பௌர்ணமியாக விளங்கும் வசந்த கால தென்றல் கொண்டு மிளிர்கின்றதாக உள்ளது. இப்படிப்பட்ட வேளையில் ஒரு மலர் சோலை நடு விளங்கும் செய்குன்று மீதிலே சந்திரகாந்தக்கள் பதித்த ஓர் ஆசனத்தில் ஒருவன் இருக்கின்றானாம். அப்போது அவனது உள்ளத்தும் புறத்தும் தண்ணிய இன்பம் எப்படி இருக்கும்? இன்னும் பலவாகிய புலன் இன்பமும் ஒன்று சேர்ந்து அனுபவிக்கப்படுகின்றதாயின் அங்கு துய்க்கப்படும் இன்ப அனுபவம் எப்படி இருக்கும்? இவ்வளவுதான் அவன் காணக்கூடிய இன்பம் இந்த உலக வாழ்விலே. இதற்கும் மேற்பட்ட இன்பம் எப்படி இருக்கக்கூடும் என்று அவனுக்கு தெரியாது. அதனை அனுமானித்தும் கற்பனை செய்து கொண்டும் காண முடியாது என்பது தெளிவாம். ஆனால் அந்த அதீதமான கடவுள் இன்பம் அழிவற்று நிலையாக விளங்குவது என்றும் குற்றம் குறைவற்று நிறைந்தே விளங்குவது என்றும் திருவருளாலே உணர்த்தப்பட்டு அதனை பெரிய இன்பமாக பேரின்பமாக கருதி கொண்டிருக்கின்றான். இதனாலேயே உலகியல் இன்பங்கள் எல்லாம் நிலையற்ற குறைவுள்ள சிற்றின்பங்களாகவே தோன்றுகின்றனவாம். உலகம் கண்ட கலைப்பொருள்களின் தன்மையெல்லாம் நம் அருட்பரம்பொருளின் மிக அற்ப கூறே ஆவது போல இந்த உலகத்திலே அனுபவிக்கப்படுகின்ற சிறந்த புலன் இன்பங்கள் யாவும் கூட அருட்பேரின்பத்தின் அற்ப கூறே என அறிகின்றோம். நம் பதி நமக்கு இவ்வுலகில் இந்த மனித தேகத்தில் வருவித்து இப்பொழுது அருள் அறிவையும் கொடுத்துள்ளார். அதுகொண்டு நாமும் இக வாழ்வில் எத்தனையோ இன்ப சூழலை ஏற்று கழித்து கழிந்து கொண்டிருக்கின்றோம். ஆம், அந்த இன்பங்கள் எல்லாம் கழிந்துதான் போகின்றன. அவற்றை கடவுள் தந்த இன்பம் என்று விருப்போடு ஏற்று முடிவில் அது நிலையற்றது என உணர்ந்து அதனினும் மிக்கதாகவும் கழியாது அழியாது என்றும் விளங்க உள்ளதாகவும் இருக்கும் பேரின்பத்தை பற்றி உணரவும் அதனையே திருவருளால் அடைவதற்கான முயற்சியும் மேற்கொள்ளவும் செய்துள்ளார் நம் பதி. இங்கனம் அருள் செய்து கொண்டு ஒளிர்கின்ற பதியைத்தான் அருட்பெருஞ்சோதி நடராஜபதியாக இங்கு போற்றி புகழ்கின்றார்
அடிகளார். இப்புகழ் பாடலை பொருள் நன்கு அறிந்து ஓதலால் அருட்ஜோதி பதியையே நம் உள்ளத்தளியில் கண்டுகொண்டு அவ்வுள் வடிவில் நிலைத்து அதனையே விரிவுபடுத்தும் அருட்செயலோடு வாழ்தல்தான் நம் வள்ளல் உள்ளமும் ஆண்டவர் ஆணையும் அதுவே. எனவே இங்கு இந்த உரை விளக்கம் அருள் துணை கொண்டு தீட்டப்பெறுகின்றதாகும். இந்த நடராஜபதி மாலையை இந்த 100 ஆண்டு காலமாக எத்தனை பேர் அறிந்தும் பாடியும் போற்றியும் இருப்பார்கள். ஆனால் அவர்களில் ஒரு சிலரேனும் இந்த பாடலின் மெய்ப்பொருளாகிய அருட்ஜோதி நடனபதியை தம் உள்ளத்தளியில் கண்டு கொண்டுள்ளார்களா என்பது நிச்சயமாக கூற முடியாது. ஏனெனில் மக்கள் உள்ளத்தில் அருட்பெருஞ்சோதி உதயமாகவில்லை என்றும் கூறிவிடவும் முடியாது. கடவுள் தானே எங்கும் எவருள்ளும் இருப்பவராய் வள்ளல் அகத்தில் கண்டுகொள்ளப்பட்டு விட்டதாயிருத்தலின் ஒவ்வொருவரின் அகத்தும் அகவானிலே உதயமாகித்தான் இருக்கின்றது அந்த அருட்ஜோதி. ஆனால் மனிதர்கள் தமது மலபாச இருள் அறையாம் நெஞ்சை விட்டு அருள் ஒளி விளங்குகின்ற வெளிநிலைக்கு வராததுதான் இந்த ஜோதி உதயமானது கூட தெரியாமல் இருப்பதாக காண்கின்றோம் என்று. ஆகையால் அருட்பெரும் ஜோதி உதயம் அன்றே ஆகிவிட்டது. ஆன்ம நேயர்கள்தாம் தமது இருட்டறையை விட்டு வெளியில் வந்து பெருநலம் பெற வேண்டும். இதனால்தான் இவ்வுண்மையை எடுத்து கூறி யாவரையும் ஒளிநிலைக்கு ஏற்ற இது வருகின்றது. தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன். அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன். நித்திய நிலையான ஆன்ம அகம்பற்றினில் சத்திய பதியான அருட்ஜோதியோடு உரு சுத்த தயவு செயலாக எதையுமே செய். சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்றோடு இருந்து கொண்டு வாழப் பழகுக. சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்றோடு இருந்து கொண்டு வாழப் பழகுக. சுத்த மெய்யுணர்வு மாத்திரமாய் அந்த மேல்நிலையில் சென்று நிலவுக. சுத்த மெய்யுணர்வு மாத்திரமாய் அந்த மேல்நிலையில் சென்று நிலவுக. அசுத்த புலை உடல் நான் எனும் விடுத்து அருட்பிரகாச திருவுரு தாங்குக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும். உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும். மற்ற புறமிருந்து புரிவதெல்லாம் பொய் பிழைப்பேயாகும். மற்ற புறமிருந்து புரிவதெல்லாம் பொய் பிழைப்பேயாகும். உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும். தயவு